الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا فتحت يأجوج ومأجوج وهم من كل حدب ينسلون சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து புனிதமிகு ரமலானின் 15வது இரவில் நாம் எல்லாம் அல்லாஹ்வை நின்று வணங்கிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கோடு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அவனுடைய பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 10 பெரிய அடையாளங்களை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ்களில் இருந்து பார்த்து வருகிறோம். அதில் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை பற்றியான குர்ஆன் ஹதீஸ் நமக்கு நம்ப சொல்லுகிற விதங்களை அறிந்து நம்ப வருகிறோம். அந்த வகையில் நேற்று யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் என்பது அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டம் மட்டுமல்ல, அவர்களில் இருக்கக்கூடிய வேறு பல பிரிவினர்கள் வெளியில் இருக்கலாம். அவர்களை வேண்டாம் நீங்கள் யாராக இருக்கட்டும் என்று யாரை வேண்டாலும் சொல்லி கொண்டு போங்கள். ஆனால் அந்த துல்கர்னை அவர்கள் கட்டப்பட்ட அந்த இரும்பு தடுப்புக்கு பின்னால் இருக்கிற யாஜூஜ் மாஜூஜ் இன்னும் பூமியில் பரவி வரவில்லை என்பதை நாம் அறிந்தோம். அதில் இன்னும் அவங்க சில பேர் தவறான வாதங்களை முன்வைப்பதற்காக சூரா அம்பியா 21வது அத்தியாயத்தினுடைய 95 வசனங்களை மேற்கோள் காட்டி இந்த முன்னறிவிப்பு நிறைவேறிவிட்டது என்று சொல்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுக்க யார் காரணம்? முஸ்லிம்களுக்கு வந்திருக்கக்கூடிய இடையூறுகளுக்கு யூதர்களுடைய எழுச்சி அதானே. இப்போ இந்த நூற்றாண்டில் 1919 இருந்து இன்ன வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணத்தை நீங்கள் தேடி போய் பார்த்து ஆணி வேற பிடிச்சிங்கன்னா அதில் ஒரு யூதம் பின்னால் இருக்கும். யூதர்கள் தான் ஆட்டி படைக்கிறார்கள். நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இறை வேதத்தை பற்றியான தப்பும் தவறுமான செய்திகளை பரப்புவதாக இருக்கட்டும், முஸ்லிம்கள் மீது அவதூறுகளை பரப்புவதாக இருக்கட்டும், முஸ்லிம் நாடுகள் மீது அவதூறுகளை பரப்பி அவர்களை கொத்தாக கொன்றொழிப்பதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாலும் இந்த யூதர்கள் இருக்கிறார்கள். இந்த யூதர்களில் குறிப்பாக பனு இஸ்ராயீல்கள் பற்றி பேசுவதாக இந்த 21, 35, 95, 96 வசனத்தை ஆதாரமாக காட்டி இது அவர்களைத்தான் குறிக்குது என்று சொல்கிறார்கள். இது என்ன வசனம் என்றால், வஹராமுன் அலா கரியத்தின் அஹ்லக்னாஹ அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன். எந்த ஊர் மக்களை நாம் அழித்து விட்டோமோ அவர்கள் மீண்டும் அந்த பகுதிக்கு திரும்பி வரவே மாட்டார்கள் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹத்தா எதுவரை என்றால், இதா ஃபுத்திஹத் யாஜூஜ் வ மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டால், வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன், அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் பெரிய மேட்டு பகுதிகளிலிருந்து விரைவாக விரைந்து வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் தான்
இந்த வசனத்தில் தடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறதே, அவர்கள் வராமல் இருக்கிறார்கள். அப்ப திறந்து விடப்பட்டாச்சுன்னா இவர்கள் வந்துருவாங்க. யார் அது அப்படின்னா, இந்த வசனத்துல பனு இஸ்ராயல்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். பனு இஸ்ராயல்களுக்கு பலஸ்தீனை அல்லாஹ் ஹராமாக்கியிருந்தான், அவங்கள அழிச்சான். ஆனால் ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என்ன வாய்ப்புனா, அவர்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த பலஸ்தீனில் வந்து சேர்வார்கள், நாம் சேர்ப்போம் என்று ஏற்கனவே அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தான். அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு ஒரு நிபந்தனை என்னன்னா, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்தால் நீங்கள் உங்களை கொண்டு வந்துருவாங்க அப்படி என்று இந்த வசனம் சொல்லுவதாக செய்திகளை பரப்புறாங்க. இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும், இந்த கடைசி வரைக்கும் உள்ள தஃப்சீர் ஆசிரியர்கள் இந்த வசனத்துக்கு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். என்ன என்றால், வஹராமுன் அலா கரியத்தின், எந்த ஒரு ஊராக இருந்தாலும், எந்த ஒரு ஊர்னா சரிங்களா, எந்த ஊராக இருந்தாலும் அகலத்தினாக அவைகளை நாம் அழித்து விட்டால் அன்னகும் இலையும் லா யர்ஜிஊன், அவர்கள் அந்த ஊரின்பால் திரும்ப வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவது அங்க ஒரு கேள்விக்குறியோட இருக்கிறது. என்னன்னா, சிந்திக்கிறவர்கள் சில நேரம் கேள்வி எழுக்கலாம், அதான் அழிச்சாச்சு அப்புறம் எப்படி திரும்பி வர்றது, அதான் செத்து போயிட்டான அப்புறம் எப்படி வருவான், அவனை பற்றி பேசிய வேலை இல்லையே, அதான அந்த கேள்வி. பொதுவாக இந்த மாதிரியான குறுக்கு கேள்வி வரும், ஆனால் ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும். திருமறை குர்ஆன்ல அப்படி கேள்வி வந்துச்சுன்னா நம்ம போய் இதற்கு முன்னால் திருமறை குர்ஆனோடு வாழ்ந்தவர்களோடு விளக்கத்தை பார்க்கணும். நம்மளா ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. திருக்குர்ஆனோடு வாழ்ந்தவர்கள் யார்? சஹாபாக்கள். அதுக்கடுத்து யார்? தாபீன். என்ன, திருமறை குர்ஆன் வெறும் தியரி இல்லை, அது சும்மா அப்படியே படிச்சுட்டு போன புத்தகம் இல்லை. அது என்ன புத்தகம்? அது ஒவ்வொரு கட்டளையும் இந்த பூமியில நடைமுறைப்படுத்திய உயிரோட்டமுள்ள புத்தகம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, இது ஏதோ ஒரு தியரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, அதை படிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ணக்கூடாது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் சஹாபாக்கள் உயிரோட்டம் கொடுப்பதற்கு எல்லா தியாகமும் பண்ணி இருக்கிறார்கள். அதுல எந்த தியாகத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு தெரியல. அவர்கள் அதனால இன்னல்லாஹ ஷரா மினல் முஃமினீன பி அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம் பி அன்ன லஹுமுல் ஜன்னah, மூமின்களிடத்திலிருந்து சொர்க்கத்துக்கு பகரமாக அவருடைய உயிர்களையும் அவருடைய செல்வங்களையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டாங்க. மனைவியை விட்டு கொடுப்பாங்களா? 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை விட்டு கொடுத்து இன்னொரு சகோதரருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்படி நீங்க அவங்க இந்த திருக்குர்ஆனுக்கு உயிரோட்டம் கொடுப்பதற்கு சஹாபாக்கள், அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை, அதுக்கு அடுத்து வந்த தலைமுறை அவ்வளவு உயிரோட்டம் உள்ள ஒரு பிராக்டிக்கலான வசனங்கள். இந்த வசனங்கள்ல நமக்கு ஒரு கேள்வி வருது, எந்த ஒரு ஊரை நாம் அழித்தாலும் அந்த ஊர் மக்கள் அதன்பால் திரும்பி வரவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இது யாரை சொல்றான்? அப்படி அழிக்கப்பட்டதை பற்றி பேசிட்டு மீண்டும் வரமாட்டார்கள் என்று தொக்கு வைக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு தெளிவை கொடுத்திருப்பானே அப்படி என்று போய் பார்த்தா, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தஃப்சீர்ல இந்த வசனத்தை எடுத்து வச்சு இந்த கேள்விக்கு நியாயமா திருக்குர்ஆன்ல இருந்தே தெளிவுபடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, திரும்பி வரமாட்டாங்க என்றது யாருக்கு இந்த வசனத்தை சொல்றாங்கன்னா, அந்த ஊர்ல அழிக்கப்பட்டதற்கு பின்னால் வாழுகிறார்களே அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க யாரை இழந்தீங்களோ அவர்கள் திரும்ப வர மாட்டார்கள். அப்படின்னா அவங்கள்ட்ட நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? இன்ஹிய இல்லா ஹயாத்துனா துன்யா நமூத்து வ நஹ்யா. 26வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அந்த மக்களுடைய நம்பிக்கையை சொல்றான், நாங்க இந்த உலகத்தில் இறந்து போனாலும்
மீண்டும் உயிர் கொடுத்து வருவோம், நாங்கள் பிறந்து வருவோம். மறுபிறவி என்ற ஒரு கொள்கை அவர்களிடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு இருக்குல்ல, 7 பிறவி இருக்குன்னு சொல்றாங்களா, இந்த கொள்கைக்கு மறுப்பு தான். அல்லாஹ் சொன்னா, அழிச்சாச்சுன்னா மீண்டும் இங்க வர மாட்டீங்கடா, இங்க யாருக்கும் அந்த வேலையே கிடையாது என்ற ஃபர்ஸ்ட் தெளிவு. இறந்து போனவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு உயிர் பெற்று வரமாட்டார்கள், அது அழிக்கப்பட்ட ஊர் மக்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த வசனத்தை வச்சு சொன்னாரா, அதோட மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் என்ன என்றால், அழிக்கப்படுகிற போது தௌபா செய்வதென்பால் திரும்ப மாட்டார்கள். இது ரொம்ப முக்கியமான விளக்கம். பாவங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், தண்டனை வருகிற போது ஃபஸ்ட்டு பாவங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கு தௌபா செய்கிற எண்ணத்தை அல்லாஹ் போட மாட்டான். ரெண்டாவது ரொம்ப டேஞ்சரான விளக்கம் திருமறையிலிருந்தே சொல்லுகிறார். என்னன்னா, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கிறானோ அவர்களுக்குத்தான் திருமறை குர்ஆன் செவிகளில் விழும், உள்ளங்களில் இறங்கும், அவர்களுடைய பாவம் அவர்களை உறுத்தும், நன்மையின்பால் பேரார்வம் ஏற்படும். இல்லை என்றால் பாவங்கள் அவர்களுக்கு இனிக்கும், நன்மைகள் அவர்களுக்கு கசக்கும். இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதைத்தான் சொல்றாங்க, லா யதூபுன, அவர்கள் தௌபா செய்யவே மாட்டார்கள். எந்த ஊர் மக்களை நம்ம அழிச்சமோ அவர்களுக்கு தௌபா மறுக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். 2. மூணாவது, ஒருவேளை வேதனை வர்ற போது அவர்கள் வேதனையை பார்த்து திருந்தி தௌபா செய்தாலும் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுவும் அவர் திருமறை குர்ஆனை வச்சு தான் சொல்றார். யாருன்னா, யூனுஸ் நபி இருந்தாங்கல்ல, யூனுஸ் நபியுடைய சமூகத்துக்கு அல்லாஹ் ஒரு பெரிய அற்புதத்தை கொடுத்தான். என்னன்னா, யூனுஸ் நபி தௌபா செஞ்சு கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு பார்த்தாரு, திருந்தவே மாட்டேன்ட்டானுங்க. கடைசியில் அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சிட்டாரு, இவன்கள் அழிச்சிடு அப்படின்ட்டு சொன்ன உடனே யூனுஸ் நபியையும் ஈமான் கொண்ட மக்களையும் அந்த ஊர் பகுதியை விட்டு வெகு தூரம் நீங்கள் போயிருங்க, நான் அழிக்க போகிறேன்ட்டான். அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. யூனுஸ் நபி சொல்லிட்டு போகிறாங்க, அல்லாஹ்வுடைய அதாபு வரப்போகுதுடா, நீங்கள் குதூகலம் விடுங்க அப்படின்னு போனோடனே அல்லாஹ்வுடைய அந்த அதாபு வருகிற அறிகுறிகள் தென்பட்ட உடனே அந்த மக்கள் தௌபா செஞ்சு திரும்பிட்டாங்க. அல்லாஹ் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிச்சிரு, எங்களை வாழ விடுன்ட்டாங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா, தௌபாவை ஏற்றுக்கிட்டான். ஏற்று அவர்களை மன்னிச்சு அவர்களை வாழ விட்டுட்டான். இப்போ யூனுஸ் நபி திரும்பி வந்து பார்த்தா அழிக்கப்படாமல் இருக்கு. இப்போ அல்லாஹ் மேலே கோவப்பட்டார் அவர். இந்த இதை சூரா யூனுஸ்ல அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த வாய்ப்பு இவர்களுக்கு மட்டும்தான், வேறு எவருக்கும் கிடையாது. இந்த வேதனை வருகிற போது அல்லாஹ் ரொம்ப தௌபா எப்பயுமே நம்ம நாட்டில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி இருந்துக்கிட்டே இருக்கணும். மரணம் வருகிற போது நம்ம தௌபா செஞ்சிருந்தா, வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத் قال இன்னி துப்து லான் வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார். 2 பேருக்கு தௌபா என்பதே இல்லை. யாருக்கு என்றால், மரணம் தொண்டு குழியை அடைகிற போது இப்ப நான் தௌபா செய்கிறேன் என்று ஒருத்தர் தௌபா கேட்டா அவருக்கு தௌபா லைசத்தி தௌபா, அது தௌபாவே இல்லை. இன்னொருத்தர் குஃபாராக மௌத்தா போயிட்டா அவருக்கும் தௌபா இல்லை. அப்ப வேதனை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சு தௌபா செய்கிறவர்கள தௌபாவை ஏற்றுக்கிற மாட்டான். இவர்கள் தௌபாவும்பால் திரும்ப முடியாது. அதான் லா யர்ஜிஊன், திரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப பலஸ்தீனை பத்தி தான் இது பேசுறானா அப்படின்னா, பலஸ்தீனுக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. சரி, இறுதியா ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் வ மஅஜூஜ், யஜூஜ் மஅஜூஜ் கூட்டம் திறந்து விடப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு மேட்டு பகுதியில் இருந்தும் விரைந்து வருவார்கள் அப்படி என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அவர்களை குறிக்கல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், யஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்துக்கும் பனு இஸ்ராயேலுக்கும் சம்பந்தம் கிடையாது.
பனு இஸ்ராயல்களுக்கு அப்படி ஏதாவது அல்லாஹ் முன்னறிவிப்பு கொடுத்துருக்கிறானா அப்படின்னா ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கல. அப்படி இவங்க காட்டுகிற வசனங்களை பூரா உங்களுக்கு ஒரு கோடு வேர்டு கொடுத்துறேன், ஒருவேளை அவங்க அப்படி சொன்னால் நீங்கள் எங்கேயாவது ஒரு யூடியூப்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு புக்குலேயோ நீங்கள் ஒரு செய்தியை படித்து இந்த வசனம் இதைத்தான் குறிக்குதுன்னு சொன்னாங்கண்டா இந்த குரானோடு வாழ்ந்த மக்களிடத்துல போய் அந்த விளக்கத்தை பார்த்துக்கோங்க. அதுதான் ஒரே தப்பிக்கிற வழி. இந்த குரானோடு வாழ்ந்த மக்கள் யாருன்னு காட்டிட்டோம் உங்களுக்கு. சஹாபாக்கள் யாஜூஜ் மாஜூஜை பற்றி பெரும்பாலும் அவர்கள் கேட்டு பயந்த ஒரு விஷயம்தான் இது. சரி, இந்த ஹதபுக்கு இவங்க சொல்றாங்க, இப்போ என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, இது மேட்டு பகுதியை குறிக்காது, ஒவ்வொரு உயரம் தமான அதிகாரத்தை கைப்பற்றுறதை பற்றி பேசுது. அதுதான் ஐக்கிய நாடு சபை. ஐக்கிய நாடு சபை எப்போ இந்த வெள்ளையர்கள் கைப்பற்றினாங்களோ அப்ப இருந்து இவங்க உலகத்தை இஸ்ரேலை கொண்டு வந்து உருவாக்கிட்டாங்க, அதை கொண்டு வந்து உருவாக்கிட்டாங்க என்று சொல்லி கிளப்புறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக சொல்றாங்க, ஹதபு என்றால் உயரமான மேட்டு பகுதி. அது போது நமக்கு. அடுத்த தஃப்சீர் ஆசிரியர்கள் எல்லோருமே இவரை ஃபாலோ பண்ணி தான் போறாங்க. உயர்ந்த பதவின்னு சொல்லலை, உயர்ந்த இடம், உயர்ந்த நல்ல திருப்பி திருப்பி மனசுல வச்சுங்க. ஹதபுனா உயர்ந்த இடத்திலிருந்து உறைந்து வருவார்கள். சரி, அடுத்து இவர்களுடைய எண்ணிக்கையை தான் நம்ம பார்க்கணும். இவங்களுடைய எண்ணிக்கைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவு சொல்றாங்க. நம்மள ஒருத்தர் ஒரு சொர்க்கவாசின்னா அவங்க 999 பேர் நரகவாசிகள். இப்போ எங்க இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு டவுட். அதுதானே இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆனதுக்கு பின்னால உள்ள கூட்டமா, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆவதற்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறவங்களா? பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறாங்க. ரசூல்லா நமக்கு எவ்வளவுதான், ரசூல்லாவுடைய உம்மத்துடைய அளவு எவ்வளவுதான்? இப்ப நமக்கு 1447 வரையறுக்கப்பட்டுருச்சு, அவ்வளவுதான் நம்ம. ஆனா இவங்க எத்தனை? 5000-10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இருக்கிறாங்க தானே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னால வாழ்ந்தவர் துல்கர்னைன். துல்கர்னைன் ஒரு காலத்துக்கு முன்னாலேயே இவங்க இருக்கிறாங்க. துல்கர்னைன் போய் தான் அடைச்சு வைக்கிறாரு. அப்ப இவங்க எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு பேர் சிறந்து போயிருப்பாங்க. நம்ம உம்மத்துல பிறந்த அளவுக்கு இவங்க செத்து போயிருப்பாங்க பல 100 மடங்கு. எப்படி கணக்கு பண்றாங்க பாருங்க. திருக்குரானை கணக்கு பண்றது ரசூல்லா வந்த பின்னாடி உள்ள கணக்கவா பண்ண முடியும்? அது இப்போ உள்ள கணக்கா? ரசூல்லா வருவதற்கு முன்னால் பல ஆயிரம் வருடங்களாக இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் பூமியில இருந்தது, இருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு, வருவார்கள் என்று ரசூலா சொல்றாங்க. சரி, இப்ப இவங்களை எப்ப அல்லாஹ் திறந்து விடுவான் அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொண்டு ஒட்டுமொத்த ஷாம் பகுதியையும் கைப்பற்றுவார்கள். ஷாம் பகுதினா பலஸ்தீன்ல இருந்து ஒட்டுமொத்த எல்லா பகுதி அரபு தீபகற்பமே இவங்களுக்கு கீழே போயிடும். மஹ்தி அரபு தீபகற்பத்தை கைப்பற்றி வச்சிருப்பாரு. பலஸ்தீனும் பிரச்சனையா கிடக்கும், ஷாம் பிரச்சனையா இருக்கும். ஆனா ஷாம ஜெயிக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி தஜ்ஜாலை எதிர்த்து போரிட்டு இருக்கும்போது, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை நம்ம யோசிக்கணும். தஜ்ஜாலுடைய குழப்பத்துல எப்படி இருப்பாங்கன்னா மிக கொடூரமா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. முஸ்லிம்கள் பதுங்கி இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா முஸ்லிம்களுடைய உணவே சாப்பாடு என்னவா இருக்குன்றாங்க ரசூல்லா. அந்த தஜ்ஜாலுடைய இறுதி காலகட்டம் போகிற போது 40 நாள் தான். 40ல் 1.25 வருஷம் நம்ம கணக்கு பார்த்துட்டோம். அதனுடைய இறுதி பகுதி வருகிற போது முஸ்லிம்களுடைய உணவே என்னவாயிரும்? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூல்லா கேட்குறாங்க, ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அரபுகள் என்ன செய்வாங்கண்டா,
அவங்க அல்லாஹ் அக்பரை சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். உணவே திக்ரு தான், ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் அவங்க கைப்பற்றிட்டு போயிடுவான். மக்கா மதினா 4 இடங்களுக்குள்ள அவன் நுழைய முடியாது. அதுல ஒரு முன்னறிப்பு இவங்களுக்கு பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? 4 இடத்துக்குள்ள தஜ்ஜால் போக முடியாது. ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸா, இரண்டாவது தூர் சினா மலை, அங்கே மஸ்ஜிதுல் தூர்னு ஒன்று இருக்கு. மூணாவது மஸ்ஜிது நபவி, 4வது ஹரம் பகுதி காபா. இந்த 4 பகுதிக்குள்ள அவன் உள்ளே வர முடியாது. மற்ற எல்லா பகுதியையும் அவன் கைப்பற்றி வச்சிருப்பான். இவனை எதிர்த்து முஸ்லிம்கள் போரிட்டு பலஸ்தீன் வரையும் ஷாம் வரைக்கும் போயிடுவாங்க, டமஸ்கஸ் வரைக்கும் கைப்பற்றுவாங்க, மகுதி போய் சேர்ந்துருவார். ஆனாலும் இவனுடைய குழப்பத்தை மீறி ஒன்றும் செய்ய முடியாம தவித்து கொண்டிருக்கிற போதுதான் அல்லாஹ் யாரை இறக்குறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்குறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கின உடனே, இவனை கொண்ட உடனே ஒரு விடுதலை கிடைக்குது. ஒட்டுமொத்த அரபு தீபகற்பமும் ஏனைய பகுதிகளும் முஸ்லிமாக மாறும். இன்னியும் சொல்ல போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொண்டது பிறகு சிலுவையே இல்லாமல் போயிடும், யூத சமூகமே இல்லாமல் போயிடும். யூத சமூகம் ஒட்டுமொத்த தரைமட்டமா ஒன்றோடு வேரோட அப்படி. இன்னைக்கு அவன் சொல்லிட்டு இருக்கான்ல, ஈரானை ஏன் அடிக்கிற அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்றான், நாங்க பூமியில ஈரானை விட்டோம்னா நாங்க பூமியில இருக்கிறதே முடியாது போல, எங்களை வேரோட புடுங்கி எடுத்துரும் போல ஈரான் அப்படின்றான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே சொல்றான். உண்மையிலேயே யூத சமூகம் முழுமையாக 2 நடந்தான். ஒன்று அவர்கள் முஸ்லீம் ஆகி விடுவார்கள், அல்லது கொல்லப்பட்டு விடுவார்கள். அது நம்ம கொண்டோம்னா உலகம் அப்படி இப்படின்னுவான். அவங்க இனமே அவங்க மறுத்து அவங்களுடைய ஆலயமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் போடுற போது ஒரு பயலும் கேட்க முடியாது. அது நிலைமை அதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எழுச்சி என்பது சும்மா சாதாரண அப்படி இல்லை, முழு உலகமும் முஸ்லிமாக மாறக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துடும். இந்த நிலையில தான் அல்லாஹ் இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை திறக்கிறான். திறந்தா இவர்கள் எப்படி வருவார்கள் என்ன? அப்ப ஈசா நபிட்ட அல்லாஹ் சொல்லுவானா, ஈசாவே இவர்களை கூப்பிட்டு மூமின்களை கூப்பிட்டு கொண்டு தூர் சீனா மலைக்கு போயிருங்க. அல்லாஹ் அனுப்புகிற இடமும் பாருங்க, அங்கே வர முடியாத இடத்துக்கு தான் அனுப்புகிறான். தூர் சீனா மலைக்கு போயிருங்க, நான் என்னுடைய அடியார்களை அனுப்ப போகிறேன். என்ன செய்ய போறேன்றா? இருந்துகிட்டு இருக்காங்க, அடைச்சி வச்சிருக்கு, திறந்து விட போறேன். ஒட்டு மொத்தமும் ஏற போறாங்கன்னு ஈசா நபி மோமின்களை கூப்பிட்டு கொண்டு போய் விடுவார்கள். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் திறக்கப்படும். அந்த சோரையே சுக்கு நூறா ஆக்குனா வத்தரக்குனா பாலஹும் பிபாலி யமூஜு ஃபி பால். அவர்கள் சிலர் அலைகளை போல மோதிக்கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ளேயே பெரிய யுத்தங்கள் நடக்கும். எல்லா மனிதர்களையும் அழிப்பார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் மனித குல விரோதிகள். மதம் கீதம் கொள்கை கோட்டுப்பாடு அதெல்லாம் கிடையாது. மனிதன் கண்ணுல பட்டா கொள்ளுவான், கொண்டு குவிப்பார்கள், ஃபுல் அடிச்சு தள்ளிக்கிட்டு வெளியில வருவார்கள். இப்ப ஈசா நபியும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் தூர் சீனா மலைக்கு போயிட்டா நாமெல்லாம் என்ன செய்யணும்? நம்முடைய கோட்டைகளுக்குள்ள வீடுகளுக்குள்ள உக்காந்துக்கணும். எங்க இருக்கணும்? ரசூல்லா சொல்றாங்க, முஸ்லிம்கள் தங்களுடைய கால்நடைகளை அழைத்து கொண்டு மலை பிரதேசங்களுக்கும் கோட்டைகளுக்கும் ஓடி ஒதுங்கி பதுங்கி கொள்வார்கள். அவங்களை எதிர்த்து நிற்க முடியாது. முஸ்லிம்கள் எங்க போகணுமா? ஃபர்ஸ்ட் இப்ப இருந்தே நம்ம ஆடு மாடு வளர்க்க பழகணும். இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை எதிர்கொள்ளணும்னா நமக்கு வேலை என்ன? அப்போ உணவே என்னதான் நம்மகிட்ட கிடைக்க போகுது? ஆடு மாடு பால் தான் கிடைக்க போகுது. நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி காசு தங்கம் வெள்ளி எதுவும் பயன் தராது. ஏன்னா முஸ்லிம்கள் போயிடுவாங்கன்றாங்க ரசூலா. கோட்டைகளுக்குள்ளேயும் மலை பிரதேசங்களுக்குள்ளேயும்
அந்த மாதிரி இப்போ பகுதிகளுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருவாங்க, ஒளிஞ்சு கொள்வார்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹ். போயிடுவாங்கன்னு ஒளிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா மனுஷன்டாலே கொள்ளுவானுங்க, கொன்றதான் அவனுங்களுக்கு பிடிச்சமான பணியை. அப்படி கொண்டு குவிச்சிட்டு வந்து பூமியினுடைய தண்ணி முழுவதும் குடித்து முடித்து விடுவார்கள். யஷ்ரபுன்றாங்க ரசூலுல்லாஹ், பயன்படுத்தின்னு இல்லை. யஷ்ரபுன்னா உங்களுக்கு தெரியுங்களா, ஷுர்ப், அரபில ஷுர்புனா என்னது, குடிக்கிறதா. குடிச்ச காலி பண்ணுவானுங்க. அப்படி குடிச்சு காலி பண்ணி போகிறது தான் எங்க தபரியா ஏரிய ஃபுல். தபரியா ஏரி என்பதை நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீராண ஏரிய மாதிரி பல மடங்கு இருக்கு. அதை ஃபுல்லா கடந்து போகிற போது முதல் அணியினர் போய் இரண்டாவது கடைசி அணியினர் போகிற போது சொல்வார்களாம், ஒரு காலத்துல இந்த இடத்துல தண்ணி இருந்தது. புடிச்சே அடிப்பானுங்கன்றாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர்களுடைய எண்ணிக்கை இருக்கும். வரபோதே சின்ன எண்ணிக்கை இருக்காது, பெரிய எண்ணிக்கையா இருக்கும். அதோடு மட்டும் இல்ல, பூமியினுடைய தண்ணியையே அவர்கள் முழுமையாக குடித்து விடுவார்கள். ஒரு காலத்துல இங்க தண்ணி இருந்துச்சு. ஹத்தா இதாலம் எபுக்கமினாஸ், கடைசியா அவர்கள் எல்லாத்தையும் முடிச்சு ஈசான முஸ்லிம்கள் எஞ்சி இருப்பான். அப்பையும் பாருங்க பயப்படுறாங்கல்ல, அந்த முஸ்லிம்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்றாங்க, யஜூஜ் மாஜூஜ் கூட்டமே வந்தும் முஸ்லிம் இஸ்லாம் அழியப்பட மாட்டாது. இஸ்ரேல் என்ன பெரிய சுஜுபி, இவன் ஒரு டுபாக்கூர் பை, இவன் நினைக்கிறான் நம்மளை அழிச்சிடலான்னு. அமெரிக்கா நினைக்குது நம்மளை அழிச்சிடலான்னு. இங்க இருக்கக்கூடிய சில சங்கிகள் நினைக்கிறாங்க முஸ்லிம்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலான்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வந்தாலுமே மனிதர்களை முழுவதும் கொண்டு குவிப்பான். ஆனாலும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அவனால முழுமையாக அழித்தொழிக்க முடியாது. எஞ்சி இருப்பாருன்றாங்க ரசூலுல்லாஹ். ஈசா நபியும் அவர்களும் போய் எஞ்சி இருப்பாங்க தூர்சினா மலையில. முஸ்லிம்கள் அவங்க வீடுகளுக்குள்ள இருப்பாங்க, பள்ளிவாசல்களுக்குள்ள இருப்பாங்க, அவங்க கோட்டைகளுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க, கால்நடைகள் வச்சிருப்பாங்க, விவசாய நிலம் வச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கும் முஸ்லிம்கள்கிட்ட. யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் பெரிய பேரழிவை ஏற்படுத்த போறது யார் இடத்துல? இதை பத்தி எந்த நம்பிக்கையும் இல்லாம தாந்தோண்டித்தனமா வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களைத்தான் ஒட்டுமொத்தமா அழிக்க போறாங்க. இதோ பற்றியான தகவல்களை பெற்றிருக்கிற முஸ்லிம்கள் திருப்தியா அவங்க வாடி சேஃப்டியா எல்லா இடத்துல தொழுது துவா செஞ்சுட்டு திக்ர் செஞ்சு ஃபிக்ர் செஞ்சு அவங்க வாடி உட்காந்துருப்பாங்க. இப்ப கடைசியா அவர்கள் எந்த அளவுக்கு முட்டா போடுவாங்க. சரி, இப்ப இன்னொரு வாதம் இருக்கு. யஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அதி புத்திசாலிகள். அமெரிக்காவுடைய டெக்னாலஜியை பாருங்கள், ரஷ்யாவுடைய டெக்னாலஜியை பாருங்கள், அவர்கள் பயங்கரமான புத்திசாலி என்று ஒரு வாதத்தை நம்மளுக்குள்ளே பரப்பி விடுறாங்க, பீதியை கிளப்புறது. இந்த ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லுவாங்கல்ல, யூதர்கள் மூளைசாலிகள், பயங்கரமான அறிவாளிகள். ஒன்றும் கிடையாது. யூதர்கள் முஸ்லீமை விட அறிவாளி கிடையாது. ஆனால் அப்படி ஒரு செய்தியை முஸ்லீம்களே நம்ப வச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? அப்போ தான் அவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்க முடியும். நம்ம எப்பயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே இருந்துகிட்டு இருக்கணும். ஒரு காலம் கிடையாது. ஒரு மூமியினுடைய அறிவுக்கு யூதனுடைய அறிவு 10 அறிவு கூட ஒன்றாகாது. ஏன்னா அவன் எதை வச்சு தெரியும் மேலே நிற்கிறான்? ஹபுஸை வச்சு நிற்கிறான், பாவத்தை தூண்டி நிற்கிறான். பாவத்தின் பிறப்பிடம் அவன். அதை கொண்டு வந்து இளைஞர்களை பூரா காமத்தை ஊட்டி ஊட்டி பூரா கவர் பண்ணி வச்சிருக்கிறான். அவன் கண்டுபிடிச்சதை பூரா பாருங்க, காமத்தை பரப்பதுக்கு தான் வச்சிருப்பான். முஸ்லிம்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் நீங்க போய் பாருங்க, எல்லாமே அறிவுபூர்வமா இருக்கும், மக்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். சரி, அது விடுங்க. இப்போ இவர்கள் அதிபடா முட்டா பயிர்வார். யார்? யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இருக்கே, அதிபயங்கர புத்திசாலியெல்லாம் கிடையாது, அதிபயங்கர முட்டாள் கூட்டம். எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹத்தா இதா லம் யபுக மினன் நாஸி அஹதுன் இல்லா அஹதுன் ஃபீ ஹிஸ்னின் அவ் மதீனத்தின். நாம ஒரு தோட்டத்திலேயோ ஒரு ஊர்லயோ எங்கேயுமே நம்ம மக்களை விட்டு வைக்கல. ஒரு மினன் நாசி, மனிதர்களையே நம்ம எங்கேயும் விட்டு வைக்கல, பூராட்டம் கொண்டு குவிச்சாச்சு. சிபி இன்னக்கா என்று சொல்லிட்டு கால காயிலுகும், அவர்களில் ஒருத்தன் சொல்லுவான், ஹாவுலாயி அஹ்லுல் அர்ள் கது ஃபரக்னா மின்ஹும்,
எல்லா மனித பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரையும் முடிச்சு கட்டிட்டோம். பக்கி அகுலுசமா, வானத்துல சில பேர் எஞ்சி இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வானத்துல அது என்ன சேட்டலைட்டுக்காக வந்து கொண்டு நிப்பாட்டியிருக்காங்கல்ல, அதைத்தான் இது சொல்லுது அப்படின்றாங்க. அதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு உட்காந்து சுபஹானல்லாஹ், அப்பயே ரசூல் அப்படி அதை சொல்லிட்டு போயிடாது ஃபேஸ். அது அவன் ட்ரம்ப் சொல்றானா என்ன, எங்களுக்கு பூமியிலையும் படை இருக்கிறது, வானத்திலையும் எங்களுக்கு படை இருக்குதுன்னு சொல்றான், அதைத்தான் இது சொல்லுது அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மட்டும் சொல்லியிருந்தா ஓகே தான், அவங்க சொல்றதை கூடயே சேர்த்து சொல்றாங்க. கால சும்ம யஹுஸ்ஸு அஹதுஹும், அதுல ஒரு பையன் வந்து தன்னுடைய அம்பை இப்படி ஆட்டிக்கிட்டு சொல்லுவானா, முடிச்சிட்டோம் இவங்களையெல்லாம், இப்போ நமக்கு மேலே தான் ஆளுக இருக்கும் போல, சும்ம எர்மி பிஹா இலசமாய், ஈட்டிய அம்ப மேலே விடுவானா. மேலே விடுறான்ல, இவங்க சொல்ற மாதிரி படை இருந்தால் அம்பை தானே வாங்கணும், ராக்கெட்டு டெக்னாலஜி அது இதுன்னு இவங்க சொல்ற மாதிரி சொன்னா அதைத்தான் நல்லா சொன்னோம். ரசூலா சேர்த்து சொல்றாங்க, ஃபதுருஜி இலைஹி முஹல்லஹபத்துன் தமன் லில் பலாயி வல் ஃபித்னாயி, அந்த முட்டா பயல்களை சோதிப்பதற்காகவும் குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கும் அல்லாஹ் அதுல ரத்தத்தை தோய்த்து அனுப்புவான். அங்க இருக்க படையல்ல பட்டு ரத்தம் பட்டு இங்க வரப்போறது இல்லை, அல்லாஹ் ரத்தத்தை அப்படி தேய்ச்சி அங்க அவங்க நம்பட்டும். ஒரு முட்டா பழுவ வெறி பிடிச்சிருக்காங்க, இந்த வெறியை தீர்த்தாவது இருக்கட்டும்ட்டு அந்த வெறிக்கு ஒரு ஆறுதலா அல்லாஹ் என்ன பண்றான்டா, ரத்தத்தை தடவி பூமிக்கு அனுப்புறான். அதை பார்த்துட்டு சொல்லுவானுங்களாம், வானத்தையும் முடிச்சிட்டோம், டோட்டல் மனித இனத்தையும் முடிச்சிட்டோம். இந்த மாதிரியான நிலை வரபோது நபி அந்த மனிதர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபபைனமாஹும் ذلك بعث الله عز وجل دودا في أعناقهم كالنغل الجراد الذي يخرج في أعناقه. இந்த மண்டை புழுன்னு சொல்லுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் இருக்கும், மனுஷனுக்கும் இருக்கும். மண்டையில் ஒரு புழு இருக்கும், மண்டை புழுன்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒரு புழுவை பூச்சிய அல்லாஹ் அவர்களுடைய பிடரிக்கு அனுப்புவான். பிடரியில வரும். அல்லது ரசூலா சொல்றாங்க, பேரித்த கொட்டையில் இருக்கிறத போல ஒரு பூச்சின்றாங்க. எதுன்றது அல்லாஹ்வுல் ஆலம், நமக்கு தெரியல. மனித தலையில மிருகங்க தலையிலோ இருக்கிற மாதிரியான ஒரு புழுவோ அல்லது பேரித்தங்கொட்டையில் இருக்கிற ஒரு புழுவோ அவர்களுடைய பிடரியில் அனுப்பப்படும். அப்படி அனுப்புனா அது கடிச்சு இவனுகள் செத்து மடிவான்கள். எவ்வளவு செத்துருப்பானுங்க அப்படின்னா ரசூல்லா சொல்றாங்க, பூமியில கால் வைக்க இடம் இருக்காது. இவங்க எண்ணிக்கையே ரசூல்லா அளவிட்டே சொல்றாங்களா இல்லையா? பூமியில கால் வைக்க முடியாதுன்றாங்க. செத்து அழுகி கிடக்கும், அது பூமியே நாசமாக்கிறோம். ஒருத்தர் செத்து 2 நாள் வெளியில கிடந்தா போச்சு, அந்த பகுதியிலே போக முடியல. ஒரு இனமே செத்து கிடந்துச்சுன்னா, அது பூமி முழுவதும் கிடந்துச்சுன்னா, அதுவும் எது கிருமியால, ஒரு பூச்சியால தான் இசாகலாம். இப்போ இவங்களுடைய அந்த இதை வந்து அல்லாஹ் ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு என்ன பண்றான், அந்த சமயத்துல தான் மூமின்களுக்கு சாப்பாட்டுக்கு பயங்கர சிரமமாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், தூசினா மலையில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் உணவுக்காக பரிதவிப்பார்கள். ஒரே ஒரு மாட்டு தலை கிடைப்பது அவர்களுக்கு பெரும் பாக்கியமாக தெரியும். மாட்டு தலை கிடைக்கிறது கூட அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் தலை விரித்து ஆடும். இந்த இடத்துல தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கையேந்துவார்கள். அல்லாஹ் அதற்குரிய பதிலை சொல்லுவார். இவர்களை எப்படி அப்புறப்படுத்தி ஈசா நபியை ஆட்சிப்படத்தில் ஏற்றுகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம ஹம்திக